41 பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே வந்து இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடத்தி அந்த உடல்களை ஒப்படைத்து காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றிய அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. அது கேட்கிறார், 3 டேபிள் தானே அங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்கிட்ட போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. ஏறக்குறைய பல மாவட்டங்களிலிருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கான டாக்டர்களே வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் 5 டீம்களாக பிரிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மதியம் வரைக்கும் ஒரு மணி 11-12 மணி வரைக்கும் நடந்தது. எனவே போஸ்ட்மார்ட்டமும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் எந்த அவசரமும் நாங்கள் காமிக்கவே இல்லை, காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே முதல் நாள் ராத்திரியே எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்தில் திருச்சியிலிருந்து, திண்டுக்கல்லிருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, புதுக்கோட்டையிலிருந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எனவேதான் அங்கே 1500க்கு மேற்பட்ட டாக்டர்கள், செவிலியர்கள் போன்றவர்களெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவ்வளவு பெரிய கூட்டத்திலேயும் அடிபட்டவர்களை எங்களாலே காப்பாற்றி பலருடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது. அதற்கு அரசு இரவோடு இரவாக எடுத்த நடவடிக்கை தான் காரணமே தவிர வேறல்ல. எனவே இப்படி மக்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற அரசாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறாரே தவிர, இன்றைக்கு மக்களை எல்லாம் நசுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. மக்களை காப்பாற்றுகிற அரசு. குடிக்க தண்ணி கூட குடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அவங்கள தண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கணும், வைக்கல. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னு கேட்டால் அங்கே தண்ணி இல்லை. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்களுக்கு கொடுத்தால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. ராத்திரியோட ராத்திரி யாராச்சும் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? அடுத்தது இன்னொன்று சொல்றாங்க, IAS ஆபீசர்ஸ் வந்து விளக்கம் கொடுத்தாங்கன்னு. அரசினுடைய திட்டங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதை போல IAS ஆபீசர்ஸும் சொல்லலாம். கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க, வேற பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலலாம் பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள்லாம் சொல்வது வழக்கம். எனவே IAS ஆபீசர் விளக்கம் கொடுத்தாங்கிறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன நடந்துச்சு என்னங்கிறத IAS ஆபீசர் சொல்றாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறதா? அதை எதிலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு பார்க்கிறார் அவர். எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. டிஜிபி 500 போலீஸ் தான் பாதுகாப்புல இருந்தாங்கன்னா முதலமைச்சர் 606ன்றாங்க. பாஜகவுடைய நயனார் நாகேந்திரன் முன்னுக்கு பின் முரணாக டிஜிபியும் முதலமைச்சரும் பேசுறாங்கன்றாங்க. சரி, எது தவறு? அதாவது ஊர்காவல் படையை சேர்த்து 660 பேர் இல்ல, அன்னைக்கு அந்த டிஜிபி சொல்லன்றதுதான் அவர் கேட்கிறாங்க. இல்லைங்க, காவல்துறையினர் 500 பேர், ஊர்காவல் படையினர் 160, மொத்தம் 660 பேர் அன்றைக்கு காவல் பணியிலே இருந்தார்கள். இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கொடுக்காத அளவுக்கு அன்றைக்கு பணி கொடுத்திருக்கிறோம். இது 2 நாளைக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமியினுடைய கூட்டத்துக்கு ஒரு 135 பேர் என்னமோதான் காவல்துறை 150 பேருக்குள்ள தான் கொடுத்தாங்க. அதுவும் அன்றைக்கு கட்டுக்கோப்பா 150 பேரை வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. இது ஏன் மேனேஜ் பண்ண முடியலைன்னா, அந்த கூட்டம் வந்து இருக்கிற இப்ப இங்க நம்ம எல்லாரும் நிக்கிறோம், தனித்தனியா நிக்கிறோம், எல்லாம் சேர்த்து ஒன்னா கிராம்டா வந்தோம்னா அங்க நசுக்கும். அந்த மாதிரி மூச்சு திணறல் யாருக்காச்சும் ஏற்படும். எனவே எல்லாம் சேர்ந்து கிராம்டா வந்த காரணத்தால் தான் இந்த விபத்து ஏற்பட்டது. ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.